सरप्राइज धोतीस एंड शर्ट्स नाले पूमर दा Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் சத்யராஜ் இயக்குன ஒரே திரைப்படம் வில்லாதி வில்லன் மட்டும்தானா? அவர் அந்த திரைப்படத்தை இயக்குனதுக்கான காரணம் என்னன்னு திருப்பத்தூர்லேருந்து பார்த்திபன் கேட்டிருக்காங்க. எல்லா நடிகர்களுக்கும் தானும் ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஆசையின் விளைவாகத்தான் வில்லாதி வில்லன் திரைப்படத்தை இயக்கினார் சத்யராஜ். அதுக்கு பின்னாலே தொடர்ந்து பல படங்களில் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு அமைந்ததுனால தொடர்ந்து திரைப்படங்களை இயக்க அவரால் முடியல. அவரது இயக்கத்தில் வெளியான ஒரே ஒரு திரைப்படமாக வில்லாதி வில்லன் திரைப்படம் அமைந்தது. நடிகர் கவுண்டமணி இப்போ ஏதாவது திரைப்படத்தில் நடிக்கிறாரா? அவரை சாய்வு சித்ரா நிகழ்ச்சிக்கு கூப்பிடுங்க சார். அவர் மட்டும் வந்துட்டாருன்னா அது வரலாற்று சிறப்புமிக்க பேட்டி அமையும்னு சேலம்லேருந்து குணா கேட்டிருக்காங்க. கவுண்டமணி சமீபத்திலே ஒத்த ஓட்டு முத்தையா என்ற ஒரு படத்திலே நடித்து முடித்திருக்கிறார். அந்த படத்தில் நானும் அவருடன் சேர்ந்து நடிச்சிருக்கேன். அந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா கூட வருகின்ற 4ஆம் தேதி என்று நடைபெற இருக்கிறது. இந்த மாதம் அந்த படத்தை வெளியிட வேண்டும் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இது போன்ற பேட்டிகளுக்கெல்லாம் அவர் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனாலும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நடிகை கனகா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பொள்ளாச்சியிலிருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. நடிகை கனகா தன்னுடைய வீட்டுக்குள்ளே தாழ்பாடு போட்டுக்கொண்டு தனியாக காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார். சாதியவாதத்தை எதிர்க்கிற படங்கள் இப்போ தேவையில்லைன்னு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றத்தில் பேசியிருந்தாரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு கன்னியாகுமரியிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. இயக்குனர் கௌதம் வாசுதேவனுடைய கருத்தோடு 100க்கு 100% நான் உடன்படுகிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடித்த வேற்றுமொழி திரைப்படங்கள் என்னென்னு தருமபுரியிலிருந்து சிதம்பரம் கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளிலும் நடித்திருக்கிறார். தெலுங்கில் அவர் நடித்த திரைப்படங்கள்னா பில்லனு தெச்சின செல்லனி ராஜ்யம், ராமதாசு, பக்த துக்காராம், ஜீவன தீராது, சாணக்கிய சந்திரகுப்தா, அக்னி புத்ரடு ஆகிய படங்களை சொல்லலாம். கன்னடத்தில் அவர் நடித்த படங்கள்னா ஸ்கூல் மாஸ்டர், மக்கள ராஜா. மலையாளத்திலும் ஹிந்தியிலும் அவர் நடித்த படங்களுடைய பெயரும் ஸ்கூல் மாஸ்டர் தான். சார், இந்த 2025ஆம் ஆண்டில் தமிழ் சினிமா எது நோக்கி பயணிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு காரைக்குடியிலேருந்து காளிமுத்து கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் தமிழ் சினிமா வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. பல வித்தியாசமான படைப்புகள் இந்த ஆண்டு வெளிவர இருக்கின்றன. இயக்குனர் செல்வராகவன் சார் அடுத்து இயக்க போறதா அறிவிச்சிருக்கிற 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 திரைப்படத்தினுடைய தற்போதைய நிலை என்ன? இந்த மாதிரியான கிளாசிக் திரைப்படங்களுக்கு பார்ட் 2 எடுக்கிறத பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கோவையிலிருந்து ஜென்சன் கேட்டிருக்காங்க. செல்வராகவன் இயக்க போவதாக அறிவித்து இருக்கின்ற படம் இல்லை 7G ரெயின்போ காலனி. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை ஏறக்குறைய நடத்தி முடித்து விட்டார் செல்வராகவன். மிக விரைவிலே அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன. கிளாசிக் திரைப்படங்களுடைய 2ஆம் பாகம் உருவானால் அதுவும் இன்னொரு கிளாசிக்காக அமைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? சார், கலை கலைக்கானது அண்ட் கலை மக்களுக்கானது, இது ரெண்டுத்தை பற்றின உங்களுடைய பார்வை என்னன்னு மாதாவரம்லேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கலை மக்களுக்கானது என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த கலை இருக்கு, அது கலைக்கான தனித்தன்மையோடு இருப்பது அவசியம். சார், பழைய கிளாசிக் தமிழ் திரைப்படங்களுடைய திரைக்கதைகளை படிக்கணும்னா அது எங்கே கிடைக்கும்னு சேலம்லேருந்து மீரா கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான பழைய கிளாசிக் திரைப்படங்களுடைய திரைக்கதைகள் எல்லாம் இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிந்து கலைஞருடைய வசனத்திலே உருவான அற்புதமான திரைச்சித்திரமான பராசக்தி திரைப்படத்தினுடைய திரைக்கதையை பேசும் படம் அதிபரான TV ராம்நாத் புத்தகமாக வெளிக்கொண்டு வந்திருந்தார். அது மாதிரி ஒரு சில திரைக்கதைகள் உங்களுடைய பார்வைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் திரையுலகின் முதல் ஸ்டார் நடிகர்னு யாரை சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு உசிலம்பட்டியிலேருந்து கோபால் கேட்டிருக்காங்க. தமிழ் திரையுலகின் முதல் ஸ்டார் நடிகர் அப்படின்னா அது MK தியாகராஜ பாகவதர் தான். இயக்குனர் பேரரசு மீண்டும் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஈரோட்லேருந்து ராமசுப்பு கேட்டிருக்காங்க. இயக்குனர் பேரரசு கம்பேக் கொடுப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. பேரரசை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திறமையான இயக்குனர், மக்களுடைய நாடி துடிப்பை தெரிந்த ஒரு இயக்குனரும் கூட. அதன் காரணமாக தான் அவரால் பல வெற்றி படங்களை
கொடுக்க முடிந்தது. இசையமைப்பாளர் இளையராஜா சார் கிட்ட மியூசிக் கம்போசிங்னாலே பல இயக்குனர்கள் மிரளுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அவர்கிட்ட டியூன் வாங்கின அந்த சம்பவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு விழுப்புரம்ல இருந்து பூபாலன் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடன் பணியாற்றும் போது எல்லா இயக்குநர்களும் மிரளுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பல இயக்குநர்கள் அவர்கிட்ட தனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு பெறக்கூடியவர்களாக இருந்த நான் பக்கத்திலிருந்து பார்த்துருக்கேன். எனக்கும் இளையராஜாவுக்குமான உறவு என்பதற்கு அது ரொம்ப வித்தியாசமானது. ஆரம்ப காலம் முதலே அவர் எனக்கு தெரியும் அப்படின்றனால எனக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை அவர் கொடுத்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய பாடல் பிரிவில் எந்த திருத்தத்தை நான் சொன்னாலும் சிரித்து கொண்டே அதை ஏற்றுக்கொள்வாரே தவிர எங்கிட்ட ஒரு நாளும் இளையராஜா கோபப்பட்டதில்லை. விஜய் சித்து அண்ட் அவங்களோட டீமோட உங்களுடைய பேட்டியை எப்போ எதிர்பார்க்கலாம்னு விருதுநகர்லேருந்து ராஜலிங்கம் கேட்டிருக்காங்க. விஜய் சித்துனுடைய நேர்காணல் மிக விரைவிலேயே நம்முடைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே இடம்பெறும். இயக்குனர் சிம்புதேவன் இப்போ ஏதாவது திரைப்படத்தை தமிழில் இயக்குறாரான்னு மதுரையிலிருந்து நாசர் கேட்டிருக்காங்க. இப்போ சிம்புதேவன் எந்த திரைப்படத்தை இயக்கலை, அடுத்த படத்தை இயக்குவதற்கான முயற்சியிலே இப்போ இருக்கார். இசையமைப்பாளர் சுந்தர் சி பாபு பற்றி சொல்லுங்கன்னு ஈரோட்லேருந்து கருணாஸ் கேட்டிருக்காங்க. சுந்தர் சி பாபு ஒரு திறமையான இசையமைப்பாளர். அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு அவருக்கு சரியாக அமையலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி வாய்ப்புகள் கிடைக்குமானால் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தை அவர் தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நடிகர் நாகேஸ்வர ராவுக்கு தமிழ்லையும் நல்ல ரசிகர்கள் பட்டாளம் இருந்தாங்க தானே, ஆனால் அவர் ஏன் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களில் நடிக்கலைன்னு காசிமேட்லேருந்து அப்துல் கேட்டிருக்காங்க. நடிகர் நாகேஸ்வரராவுக்கு தமிழ் படங்களிலே மிகச்சிறந்த வரவேற்பு கிடைத்தது. அதன் காரணமாகத்தான் பல படங்களில் தமிழில் அவர் நடித்தார். அதற்கு பின்னால் அதை அவர் தொடரலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தெலுங்கில் அவருக்கு கிடைத்த வரவேற்பு. தெலுங்கில் பல படங்களில் தொடர்ந்து நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்ததுனால தான் தமிழ் பக்கம் அவரால் வர முடியல. தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் ஒளிப்பதிவாளர் காம்போனா யாரை சொன்னால் சரியாக இருக்கும்னு பெருங்குடியிலேருந்து தமிழ்வண்ணன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் ஒளிப்பதிவாளர் காம்போனா கே பாலச்சந்தர், ரகுநாத் ரெட்டியை சொல்லலாம், பாரதி ராஜா கண்ணனை சொல்லலாம், மணிரத்னம், PC ஸ்ரீராம சொல்லலாம். இப்படி பல ஜோடிகளை சொல்லலாம். உலக அரங்கில் பிரபலமான தமிழ் திரைப்படங்கள் என்னென்னு திருவண்ணாமலையிலேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. உலக அரங்கிலே மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற முதல் திரைப்படம்னா SS வாசனுடைய தயாரிப்பான சந்திரலேகா படத்தை சொல்லலாம். அதைத் தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகப்பெரிய அளவிலே உலக அரங்கில் கவனம் ஈர்த்த படமாக அமைந்தது. அடுத்து இன்று ஒரு தமிழில் மந்திராபடி நடித்த முதல் திரைப்படமாக சிம்புவினுடைய மன்மதன் திரைப்படம் அமைந்தது. அந்த படத்தில் மந்திராபடியை நடிக்க வைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார் சிம்பு. அவங்க தமிழ் படத்தில் நடிக்க அவ்வளவு எளிதிலே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று தான் எல்லோரும் சொன்னார்கள். ஆனாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு மும்பைக்கு பறந்தார் சிம்பு. அங்கே போனோடனே மந்திராபடியை சந்தித்து மன்மதன் திரைப்படத்துடைய ஆரம்ப காட்சியை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். உடனே அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் மந்திராபடி. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் ஒரே ஒரு காட்சி நடிக்கத்தான் அவரை நாங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தோம். அந்த ஒரு காட்சியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலான காட்சி. அந்த காட்சியை நடிப்பதற்கு முழு ஒத்துழைப்பும் தந்தார் மந்திராபேடி. அந்த காட்சி நம்ம நடித்து முடித்த உடனே அந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியை நம்ம நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றியது. உடனடியாக என்னுடைய விருப்பத்தை அவங்கக்கிட்ட சொன்னேன். எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்த பாடல் காட்சி நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லை அவருடைய பெருந்தன்மை. அந்த பாடல் காட்சியை நடிக்க கூடுதலாக எந்த சம்பளத்தையும் வாங்க மறுத்து விட்டார் அவர். அவருடைய அந்த பெருந்தன்மை இன்று வரையிலே என்னுடைய மனதிலே நிற்கிறது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சிம்பு. சினிமாவை தாண்டி பார்த்திங்கன்னா பொது பிரச்சனைகள்லேயும் மிகுந்த ஈடுபாடு உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டாகட்டும், இந்த போராட்டமாகட்டும், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டக்கருங்கிற என்னோடய கலை மூலமாக என்னால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும், மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு. ஏன்னா இது இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த பாட்டை நான் போட்டு இது பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி அது பெரிய நிறுவனங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சம்பாதித்து அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் நடந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு இல்லாமல் இருந்தது. சாதாரணமாக இது போன்ற பொது பிரச்சனைகளுக்கு கலைஞர்கள் குரல் கொடுக்கும்போது இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல, இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு குரல்கள் எழ ஆரம்பிக்கும். ஆமாம். அதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் கலைஞர்கள் குரல் கொடுக்குறது அப்படின்றது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது குரல் கொடுக்கறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் சார். எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கறதுக்கு அந்த பிரச்சனையை பற்றி ஆழ்ந்த புரிதல் இருக்குமே ஆனால் தாராளமாக குரல் கொடுக்கலாம். நீங்கள் தயாரிப்பாளராக பெற்ற அனுபவங்களில் ரொம்ப முக்கியமான அனுபவம் இது. கரெக்டான பொருளில் ஒரு படத்தை பண்ணிட்டோம்னா
அந்த படத்தை சரியான வகையில் வெளியில் கொண்டு வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்தவும் முடியும். இப்போ ஒரு படத்தை வந்து பயங்கரமாக நம்ம எய்ம் பண்ணி, இப்போ நாங்கள் எடுத்தது வந்து இது இப்போ நான் சொல்கிற கருத்துக்கும் நான் பண்ணதுக்கும் நேர் இது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.